ஸ்ரீ பேச்சியம்மன் நேயர்களே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாதத்துக்கு உண்டான கன்னிராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். சித்திரை மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7ல் ராகு, 8ஆம் இடத்தில் குரு இருப்பதும் முதல் 2 வாரங்களுக்கு மந்தமான நிலைகளும், வேலையில் உள்ளவர்களுக்கு சகா ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலையில் உள்ள பெண்மணிகளும் நல்ல சகா ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. சித்திரை 18க்கு மேல் குரு பயிற்சி ஆகி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் பயிற்சி ஆகி ராசியை பார்ப்பதும், 3ஆம் இடத்தை சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதும், 5ஆம் இடத்தை பார்ப்பதும், 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பான மாதமாக சித்திரை 18க்கு மேல் உங்களுக்கு நல்ல அமைப்பாக அமையும். திருமணம் முடியாதவர்களுக்கு ஆண் பெண் இருபாலருக்கும், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணத்தை உண்டான பேச்சுவார்த்தையும் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய அமைப்பும், வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல இடமாற்றத்தையும் மே 1க்கு மேல் நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியதும், ஏற்கனவே வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையக்கூடியதும், அரசு வேலைக்கு காத்துக்க இருந்தவர்களுக்கு அதற்குண்டான நல்ல வாய்ப்புகளையும் சித்திரை மாதம் நல்ல மாதமாக அமையும். சுயதொழில் புரிபவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும், இது ஜென்மத்தில் கேதும் 7ல் ராகும் இருப்பதும் 6ல் சனி இருப்பது, 6ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருப்பது எதிரிகளால் நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும், சுயதொழில் புரிபவர்கள் உணவு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும், எலக்ட்ரிக் பொருளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல சித்திரை மாதமாக அமையப் போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமையும் நல்ல அந்யோன்யமும், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும், நிறைய பேர்த்துக்கு திருமண வயதை கடந்து 30 வயதுக்கு மேல் முடியாதவர்கள் கூட இந்த குரு பயிற்சி சித்திரை மாதத்தில் அதற்குண்டான பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடிய அமைப்பாக சித்திரை மாதம் அமையப் போகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும், வெளியூர் சென்று படிக்கக்கூடிய அமைப்பும், உயர்வு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த சித்திரை மாதம் கன்னிராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுவதும், பிள்ளையார் பெட்டி சென்று வழிபாடு செய்வதும் நல்ல சிறப்பான மாதமாக அமையும். வாழ்க வளமுடன்.